மோட்டோரோல வந்து G24 பவர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.56 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. மேலும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் 500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ டிஸ்பிளே வந்து பிரைஸ் பாயிண்ட்டுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதே பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் நமக்கு வந்து மீடியாடெக்கோட Helio G85 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பேசிக்கான ஆப்ஸ் வந்து ரன் பண்ணலாம். மற்றபடியாக ஹெவியான ஆப்ஸ் அது போக வந்து மல்டி டாஸ்கிங்கோ இல்லைனா கேமிங் வந்து ஹெவியான கேமிங் வந்து ட்ரை பண்ண முடியாது. என்ட்ரி லெவல் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுக்கலாம். மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து 5G சப்போர்ட் கிடையாது, 4Gக்கான VVLT சப்போர்ட் மட்டும் தான் வரும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் மெஷின் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் eMMC 5.1 தான் வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான். மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. அதனால ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 14 OSல வந்து MyUX இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து OS அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதாக ப்ராமிஸ் பண்ணல. மற்றபடியாக 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த UI பற்றி பேசும்போது ஸ்டாக்கிஷான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பியூரஸ் ஆண்ட்ராய்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா தான். அதே செல்ஃபியை பொறுத்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், FM ரேடியோ மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டன்ல தராங்க. இது போக இந்த ஃபோனுக்கு வாட்டர் ரிப்லண்ட்டும் இருக்கு. அதாவது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, லைட்டாக மழை தூரல் மட்டும் தப்பிச்சுக்கிடும். மற்றபடி ரொம்ப ஹெவியாக தண்ணி பட்டா தப்பிக்காது. ஸோ பேசிக்காக லைட்டான ஒரு ரிப்லண்ட் டெக்னாலஜி மட்டும் கொடுக்குறாங்க. நெட்வொர்க்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடி 4Gக்கான VVLT, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. மேலும் பாக்ஸோட நமக்கு வந்து 33 வாட்க்கான ஒரு சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு ஓகேயான விஷயம் தான். கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 8999க்கும், அதே 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 9999 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 5G சப்போர்ட் தேவையில்லை. மற்றபடியாக வந்து ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். குறிப்பாக வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், தவிர ஹெவியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஓரளவு டீசென்டான ஒரு பேட்டரி லைஃபோட ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். குறிப்பாக இந்த ஃபோனோட பேருக்கு ஏற்றாப்புல பவர் அப்படிங்கிற பேர் வந்து பேட்டரி தான் வந்து டினோட் பண்ணுது. அதனால பேட்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபோனாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த மோட்டோரோலோட G24 பவரை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் இந்த மோட்டோ வீடியோஸ் நன்றி, வணக்கம்.